வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடரானது நிறைய திட்டங்களையும், மக்களுக்கான அநேக திட்டங்களையும், பல்வேறு முக்கியமான சட்ட மசோதாக்கள், தீர்மானங்களையும் உள்ளடக்கியதாக அமைந்திருந்தது. அதில் முக்கியமான தீர்மானங்கள், மசோதாக்களாக கட்டாய கடன் வசூல் செய்தால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வகையில் ஒரு சட்டத்தை திருத்துவதற்கான ஒரு மசோதாவை துணை முதலமைச்சர் தாக்கல் செய்திருந்தார். அது நிறைவேறியிருக்கிறது. இது பல்வேறு தரப்பினரினுடைய வரவேற்பை பெற்றிருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அதேபோல் பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற வகையில் முதலமைச்சர் தன்னுடைய துறையான காவல்துறை மானிய கோரிக்கை விவாதத்தின் போது பல்வேறு திட்டங்களை அவர் அறிவித்திருக்கிறார். அதிலும் நாம் நிறைய திட்டங்களை பார்க்க முடிகிறது. இவ்வாறு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற கூட்டத்தொடர் மிக முக்கியமான திட்டங்களோடும் தீர்மானங்களோடும் இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கிறது. இது குறித்து நாம் பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் டாக்டர் சஃபி சுலைமான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் நம்மோடு இணைகிறார். பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சஃபி சார், இந்த கூட்டத்தொடர் மார்ச் 14 தொடங்கி ஏப்ரல் 29 வரைக்கும் நடந்துச்சு. நிறைய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு துறை மீதான மானிய கோரிக்கையின் கீழும் பார்த்திங்கன்னா நமக்கு கணக்கே வச்சுக்க முடியாது. அந்த அளவிற்கான அறிவிப்புகள், திட்டங்கள் நிறைய வந்திருக்கு. தீர்மானங்களும் நிறைய இருக்குது. அதேமாதிரி மசோதாக்கள், சட்ட மசோதாக்கள். இப்போ இதில் உங்களுக்கு பளிச்சுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களாக எதை பார்க்குறீங்க? அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே பளிச்சுன்னு இதுதான் சொல்லிட்டு சொல்கிற மாதிரியே இந்த கூட்டத்தொடர் நடக்கல. காரணம் எல்லாமே அப்படி தான் இருந்தது. எல்லாமே பளிச்சுன்னு, ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செக்டருக்கு உண்டான ஒரு டெவலப்மெண்டல் ஒரு அறிவிப்பாது. ஒவ்வொரு செக்டருக்கு ஒவ்வொரு விஷயம். அதிலும் முக்கியமாக 36 நாட்கள் 168 மணி நேரம் மொத்தமாக நடந்த இந்த கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கிற விஷயத்தில் பார்த்து 168 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 31 மணி நேரம் 16 நிமிஷம் எதிர்கட்சிகள் மட்டுமே பேசியிருக்கிறாங்க. திமுக அல்லாத உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க. 18 மணி நேரம் தான் ஆளுங்கட்சிக்கான நேரம், கேள்வி நேரங்கள் இதில் ஒதுக்கப்பட்டிருக்கு. எப்போவுமே எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இது. எங்களுக்கு நேரமே வழங்கப்படுறது கிடையாது, நேரலையில் ஒளிபரப்பணும், எங்களுக்கு நேரம் கொடுக்கப்படுறதே கிடையாது, திமுக இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு. ஆனால் இன்னைக்கு ரெக்கார்ட் டேட்டா படி பார்த்தீங்கன்னா 168 மணி நேரத்தில் கேள்வி நேரங்களில் மிக அதிகமான நேரம் ஒதுக்கப்பட்டது திமுக அல்லாத உறுப்பினர்களுக்கு. அதுவும் 31 மணி நேரம் 16 நிமிடங்கள்னு சொல்லிட்டு அவையினுடைய இது சொல்லுது குறிப்பு. அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன அந்த எது உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்த ஒரு அறிவிப்புன்னு கேட்டிங்க இல்லையா, ரொம்ப முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா சிஎம் உடைய அந்த 9 முக்கியமான அறிவிப்பு. அதில் ரத்தன சுருக்கமாக சொல்லணும்னா, அவர் செய்த இந்த கூட்டத்தொடரில் அவர் செய்த மிகச்சிறந்த சாதனை சமூக நீதிக்கான விஷயங்களை அடுக்கடுக்காக செய்தார். அதில் பட்டா கொடுக்கறதாகட்டும், 84,000 பேருக்கு பட்டா கொடுக்கறதாகட்டும், இது எல்லாமே நம்ம சாதாரணமாக ஏதோ அறிவிப்பு நினைக்கிறோம். அதுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயங்கள் நினைச்சாக்க ஆச்சரியமாக. ஏன்னா இவ்வளவு நாள் நமக்கு தெரியாத விஷயங்கள் இதில் அடங்கி இருக்குது. அதே மாதிரி இந்த கொரோனா கால விடுப்பில் இந்த அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இது இம்மீடியட்டாக அது இதில் வரும்னு சொல்லியிருக்கிறதாகட்டும், அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு ஆகட்டும், எல்லாமே ஒவ்வொன்றும் நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் நான் பார்த்து வியந்த ஒரே ஒரு விஷயம் காலனிங்கிற ஒரு லாஸ்ட் ஒரு இது சொன்னார் இல்லையா, இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். என்ன திமுக இதுவரை என்ன செய்தது, சாதி ஒழிப்பிற்கும் இந்த சமத்துவத்துக்கும் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு பல பேர் பேசலாம். பட் வரலாறு எடுத்து பார்த்தோம்னா பிறங்கர் அண்ணால இருந்து கலைஞர் அவர்கள்லேருந்து இப்போது இருக்கிற முத்துவேல் ஸ்டாலின் அவர்கள் வரையும் அதை அந்தந்த காலத்துக்கு ஏற்றவாறு, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பரிணாம வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா அந்த எவல்யூஷன், அந்த எவல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ என்ன விஷயங்கள்லாம் மாற்றிக்கொண்டு வரும். உதாரணமாக நான் பாண்டிச்சேரியில் மெடிசின் படிக்கும்போது அங்கே ஒரு பிரசித்தி பெற்ற காலனி இருக்குது. தே கால் இட் அஸ் ஃப்ரெஞ்ச் காலனி. அப்படி இல்லைன்னா அந்த ஏரியாவே ஒயிட்ஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. பட் கான்ட்ரரியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அந்த மாதிரி இல்லை.
they don't have that type of a colony. காலனி சொன்னாலே உதாரணமாக காலனிலேருந்து வர்ற ஆட்கள்னு சொன்னாலே அவங்கள ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரியோ அவங்கள ஒடுக்கப்படுற மாதிரியோ அவங்கள வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மாதிரி ஒரு பேச்சு இருக்கும்போது அந்த நேம் எதுக்கு? எக்ஸாம்பிள், எப்படி சாதி பெயர் இருக்கக்கூடாது ஒவ்வொரு இதுலன்னு சொல்லிட்டு அதை முதல்ல தூக்கணுமோ, எப்படி பெயர்களை வைத்து அது விஷயங்களை வந்து அடையாளப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மாற்றணுமோ, அதே மாதிரி தான் இது. இதில் என்ன மாற்றம் பெருசாக வந்துவிட போகிறதுன்னா, அந்த அடையாளம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு மனிதனை வந்து அவன் இருப்பிடத்தை வைத்து சொல்லக்கூடிய அடையாளம், அந்த அடையாளம் மாற்றம் என்பது ஒரு சட்டத்தின் மூலமாக திருத்த வேண்டும் சொல்லிட்டு வர்றாரு இல்லையா, அங்கே தான் முக்கியம். ரீசன் ஒரு காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். உதாரணமாக 2014 கூட சொல்ல மாட்டாது, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் தமிழ்நாடு லீடர்ஸ் வில் பி லுக்ட் இன் டு. நேஷ்னல் லெவல் வந்து தமிழ் லீடர்ஸ் பார்ப்பாங்க, தமிழ் லீடர்ஸை பார்ப்பாங்க, தமிழ் லீடர்ஸ் யார் இந்த லீடர்னு பார்ப்பாங்க, இந்த லீடர்ஸ் சொல்கிற விஷயங்கள்லாம் நேஷ்னல் லெவலில் எதிரொலிக்கும். அப்படி சில நாட்களாக இல்லாமல் இருந்தது. எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 4.5 வருஷம் எந்த விஷயமே இல்லாமல் இருந்து தமிழ்நாடு முடங்கி போய் கிடந்தது, தமிழ்நாடு அடிமைப்பட்டே இருந்தது, அப்படியே சொல்லுவேன், அடிமைப்பட்டே கிடந்தது. இப்போ மீண்டும் ஒரு இந்திய தேசமே தலை குனிந்து பார்க்கிறது, நம்ம சிஎம் அண்ணாந்து பார்க்கிறார் இந்தியாவை. அப்போ அந்த விஷயத்தை கொண்டு வரதுக்கான அவருடைய கலைஞருடைய சமத்துவ ஆட்சி நீட்சியாக வந்திருக்கு இல்லையா, அதை மிகப்பெரிய விஷயமாக பார்க்கிறேன். கண்டிப்பா இது ஒரு பெரிய ஹைலைட்டா பாக்குறீங்க, இந்த காலனி என்ற அந்த சொல் நீக்கம் பெரிய விஷயம், அது அதனுடைய இதை நான் பார்க்குறேன். கண்டிப்பா சார் பேசலாம். நாம மதுக்கூர் ராமலிங்கம் சார், உங்களுடைய பார்வையில் ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாகவும் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு சார்? நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானங்கள், திட்டங்கள் குறித்த உங்களுடைய முதல் கட்ட பார்வை. நான் வந்து இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் என்னுடைய நண்பர் சொன்னது போல ஒவ்வொரு நாளுமே மிக முக்கியமானது என்றாலும் கூட இந்த மாநில சுயாட்சிக்கான ஒரு தீர்மானம், அதற்காக ஒரு குழு அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரினுடைய மணிமகுடம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் பொதுவாகவே மாநில சுயாட்சிக்காக மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்பது மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் கொடுத்த முழக்கம். அதற்கு ஒரு செயல் வடிவம் அவர் இருந்த பொழுதுதான் ராஜமன்னார் குழு என்பது அமைக்கப்பட்டது. இன்றைக்கு ஒன்றிய மாநில உறவுகளை சீரமைப்பதற்கு அந்த ராஜமன்னார் குழு பெரிய அளவில பயன்படும். அது ஒன்று என்னன்னா, இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஏற்கனவே மாநில பட்டியலில் இருந்த கல்வி இப்பொழுது ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருப்பதால் ஒரு மிகப்பெரிய கடுமையான விளைவுகளை தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் சந்தித்து வருகிறது. அந்த ராஜமன்னார் குழு உண்மையிலேயே சுதந்திர இந்திய வரலாற்றின் ஒரு மிகப்பெரிய மைல்கல். அதை தொடர்ந்து இன்றைக்கு 2014 ஆட்சிக்கு வந்த மோடி அரசு என்பது கிட்டத்தட்ட மாநிலங்களினுடைய உரிமைகளை முற்றாக காலில் போட்டு மிதிக்கிறது. அதன் ஒரு பகுதி தான் இந்த ஆளுநருடைய அத்துமீறல்கள், அடாவடிகள். இதையெல்லாம் சமாளித்துக் கொண்டு இன்றைக்கு நீதியரசர் குரியன் அவர்களுடைய தலைமையில ஒரு குழு அமைக்கப்படும். அது இன்றைக்கு இருக்கக்கூடிய, அது தமிழ்நாட்டுக்கானது மட்டுமல்ல. உதாரணமா நம்ம தமிழ்நாடு போட்ட ஒரு வழக்குல உச்ச நீதிமன்றம் கொடுத்த அதிரடியான தீர்ப்பு எப்படி எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்துமோ, அதே போல நாளைக்கு இந்த குரியன் குழு தர இருக்கிற அந்த அறிக்கை என்பது இந்திய கூட்டாட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்த போகிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதே போல நண்பர் சொன்னது போல இந்த காலனி, இன்றைக்கு கூட சில அறிவிச்சைகள் கேட்கிறார்கள், இந்த காலனி என்கிற வார்த்தையை எடுத்து விட்டால் ஜாதி ஒழிந்து விடுமா? நிச்சயமாக ஒழியாது. அது 2000-3000 வருஷத்து ஒரு கொடிய விஷம். ஆனா ஜாதியை ஒழிப்பதற்கான, சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு சிறு நகர்வை கூட நாம் கைதட்டி வரவேற்க வேண்டும். பல மாநிலங்கள்ல ஜாதி கெட்டிப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஜாதிய அடுக்கை நியாயப்படுத்துகிற ஒரு சித்தாந்தத்தை கொண்ட ஒரு ஆட்சியாளர்கள் ஒன்றியத்திலே இருக்கிற பொழுது தமிழ்நாடு தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. அதுல ஒண்ணு. அதே போலதான் அதை விட பாவேந்தர் பாரதிதாசனுடைய அந்த பிறந்த நாள் விழாவை ஒரு வாரம் தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படும். தமிழ் வாரம் என்று நம்முடைய தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய பாவேந்தருடைய அந்த தமிழ், நம்ம இந்தி எதிர்ப்பு என்பது மட்டுமல்ல, இந்திய நம்ம யாரும் எதிர்க்கல, இந்தி மொழி திணிப்பதான் எதிர்க்கிறோம். மறுபுறத்துல
தாய்மொழியின் தமிழ் மொழியின் பெருமையை கொண்டு போய் சேர்ப்பதற்கான அந்த அறிவிப்பு என்பதும் மிக மிக முக்கியமானது. இந்த காலத்தின் தேவை என்று நான் கருதுகிறேன். நண்பர் சொன்னது போல எதிர்க்கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரமும் அவகாசமும் வழங்கப்பட்டது. அவர்கள் அதை முறையாக பயன்படுத்தி கொண்டார்களா, ஒரு ஜனநாயகத்துக்கு வலுப்படுத்தக்கூடிய வாதங்களை முன்வைத்தார்களா, அல்லது வெளிநடப்பு செய்வதிலேயே குறியாக இருந்தார்களா என்பதெல்லாம் கண்டிப்பா சார் நம்ம பேசலாம் அடுத்தடுத்து. நீங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எதிர்க்கட்சிகளுக்கான நேரம் சரியாக மக்களுக்காக பயன்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த மறுவில் பேச வேண்டியது இருக்குது. பேசுவோம் தொடர்ந்து. செந்தில்வேல் சார், உங்களுடைய முதல் கட்ட பார்வையை பதிவு செய்யுங்கள். நம்ம தொடர்ந்து நிச்சயமாக டாக்டர் சஃபி சொன்ன மாதிரியும் அவர் நண்பர் மதுக்கூர் சொன்ன மாதிரியும் குரலற்றவர்களின் குரலாய் விளிம்பு நிலை மக்களினுடைய ஒரு அடையாளமாகத்தான் இந்த அரசு எல்லா காலங்களிலும் இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த காலனி அப்படிங்கிற பெயர் மாற்றத்தை டாக்டர் குறிப்பிட்டார். நான் விளிம்பு நிலை மக்களுக்காக எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் அவருடைய வழியில் வந்த நம்முடைய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி பதவிகளில் அவங்க வந்து தேர்தலில் போட்டியிடாமலேயே நியமன பதவி அப்படிங்கிறது கொடுத்தாங்க. நீங்கள் அந்த மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்ததும் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தான். திருநங்கைகள், திருநம்பிகள் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்ததும் கலைஞர் தான். இன்றைக்கு அவர்களுக்கான இந்த உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறதுல நியமன பதவிங்கிறது கிட்டத்தட்ட 12,000 பேர் அதன் மூலம் பலன் பெறுவார்கள். இது ஏதோ மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு 12,000 பேர் ஏதோ உள்ளாட்சி அமைப்புகளில் போகிறாங்கப்பா அப்படி தோணும். அப்படி இல்லை. இதில் என்னெல்லாம் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வெளிநாடுகளில் போய் பார்க்கின்ற பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான அந்த ரோட்லேருந்து அந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா அது எல்லாமே இயல்பாகவே அப்படி தான் சிந்திக்கிறாங்க. அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. அங்கே ஒரு ரேம்ப் இருக்கும், சக்கர நாற்காலியில் போனால் எப்படி இருக்கும், மாற்றுத்திறனாளின்னு தனி கழிப்பறை இதெல்லாம் இருக்கும். இந்தியா இன்னும் அதை பற்றி சிந்திக்காத ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு அதை பற்றி சிந்திச்சது நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை சிந்தித்திருக்கிறார். இப்போ நீங்கள் 12,000 உறுப்பினர்கள் வந்து நியமன பதவி பெறுகின்ற பொழுது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த உள்ளாட்சி அலுவலகங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், மாற்றி அமைக்கப்படும். அப்போ இது வந்து ஒரு பெரிய வரலாற்றில் ஒரு பெரிய மாற்றமாகத்தான் நான் வந்து பார்க்குறேன். அதை வந்து இந்த அரசு செஞ்சுருக்குது. அப்புறம் மாநில உரிமைகளுக்காக எப்பொழுதும் குரல் கொடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு அப்படிங்கிற வயத்தில் நீங்கள் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் பொழுது தான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நாம் உச்சநீதிமன்றத்திலேருந்து பெற்றோம். ஆளுநருக்கான அது இவ்வளோ நாள் அதை வந்துட்டு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிறத வந்து அது எங்கள் இஷ்டம் தான், நாங்கள் எப்போ வேணாலும் தலைநகடியில் அதை போட்டு படுத்துருவோம், எங்களுக்கு என்றைக்கு தோணுதோ அன்றைக்கி தான் கையெழுத்து போகணும் அப்படிங்கிற அந்த ஆளுநருடைய அதிகார மமதை இருக்குல்ல, அதில் ஓங்கி தலையில் கொட்டியது இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீதிமன்றம் மூலம் வந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அது ஒருபடி மேலே போய் குடியரசுத் தலைவருக்கே வந்து காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போச்சு. இந்த கூட்டத்தொடரில் நான் வந்து திட்டங்களாக அரசு ஊழியர்களுக்கு சொன்னதை அவங்க சொன்னாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப பிரதானமாக நான் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி, சட்டம் ஒழுங்கு கெட்டுடுச்சுங்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க. ஆனால் சட்டப்பேரவையில் ஆதாரங்களோடு வைக்கப்பட்ட தரவுகள் எவற்றிற்கும் எதிர்க்கட்சிகளிடம் பதில் இல்லை. உதாரணமாக இந்தியாவில் வரலாறு காணாத வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி 9 விழுக்காட்டையும் தாண்டி 9.69 விழுக்காடு அப்படிங்கிற இடத்துல போய் நின்றுருக்குது அப்படிங்கிறத ஒன்றிய அரசுடைய டேட்டாவோட தான் அதை எடுத்து வச்சாங்க. அதற்கு பதில் இல்லை. இன்றைக்கு தொழில்துறை அமைச்சர் நம்ம வந்து மின்னணு பொருட்களுடைய ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு சாதனையை தமிழ்நாடு செஞ்சுருக்குது அப்படின்னு. இதெல்லாம் ஒரு நாளில் சாத்தியப்பட்டதல்ல. இந்த 4 ஆண்டு கால ஆட்சியினுடைய திட்டங்கள், சட்டங்கள், சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டது, இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த இடத்துக்கு வந்து தமிழ்நாட்டை நகர்த்தி இருக்கிறது. இதில் எதிர்க்கட்சியுடைய முகமும் தோலுரிக்கப்பட்டது. அது ரொம்ப முக்கியம். குறிப்பாக பல வரலாற்று சிறப்புமிக்க மசோதாக்கள் கொண்டு வரப்பட்ட போது நான் தொடக்கத்தில் சொன்னேன், குரலற்றவர்களின் குரலாக விளிம்பு நிலை மக்களுடைய முகமாக இந்த அரசு இருக்குங்கிறதுக்கு வகுப்பு சட்ட மசோதா இன்றைக்கி வந்து பலரும் நாங்கள் தான் அதுக்கு அப்படின்னு உரிமை கொண்டாடிக்கிட்ட பொழுது 3ஆம் தேதி வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி மக்களவையில் அது தாக்கல் செய்யப்படுகிறது. 4ஆம் தேதி மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. ஆனால் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே அது டிராஃப்டாக இருக்கும்போதே மார்ச் 27ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதற்கென்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே அந்த தீர்மானத்தை ஆதரித்தாங்க. ஆனால் பாமகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் ஆதரிக்காமல் அதை எதிர்த்து வாக்களிக்காமல் வெளியில் வர இது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிச்சு. இந்த கூட்டத்தொடர் பலரையும் எக்ஸ்போஸ் பண்ணிச்சு. நாங்கள் சிறுபான்மை மக்கள் தான் நிற்கிறோம் அப்படின்னு சொன்ன அதிமுக வகுப்பு சட்ட மசோதா வந்தபோது அதிமுகவோட போய் கூட்டணி வைக்கிறாங்க. பாஜகவும் அதிமுகவும் போய் கூட்டணி சேர்றாங்க. அப்போ இது எல்லாத்தையும் வந்து இந்த கூட்டத்தொடர் வந்து இவங்க எல்லாருடைய முகத்திரையும் வந்து என்ன செஞ்சது, கிழிச்சது. இன்னொரு பக்கம் வகுப்பு சட்ட மசோதாவிற்கு எதிராக 3ஆம் தேதி மக்களவையில் அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் என்று முதலில் சொன்னவர் நம்முடைய தலைவர். சொன்னது மட்டும் இல்லாமல் 7ஆம் தேதியே வழக்கு தாக்கல் செய்தார். 13ஆம் தேதி ஒருத்தர் போய் வக்கீல் ஃபீஸ் கொடுத்தாரு, அதையும் சரியாக மனு போடலன்னு சொல்லி அவங்க திருப்பி கொடுத்தாங்க. 15ஆம் தேதி திருத்தி ஒருத்தர் வந்து மனுவை போட்டார்.
மனுவை போட்டவர் நாங்க தான் எல்லாரும் இன்னைக்கு உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா, அதாவது நம்ம போட்ட மனு தான் நம்பரா இருக்கான்றது கூட தெரியாத அளவுக்கு ஒரு கட்சி இருக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் சேர்த்து வகுப்பு சட்ட மசோதா எதிர்ப்பு, அரசு ஊழியர்களுக்கு, நீங்க இப்படி எடுத்து பாருங்களேன், மிக்ஸ்டா இருக்குது எல்லாருக்கும். தொழில்துறை வளர்ச்சி, எந்த பிரிவையும் விட்டு விடாத அளவிற்கு அரசு ஊழியர்களுக்கும் பார்த்துக்கிறாங்க. எல்லா செக்டார், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் என்று எல்லா செக்டாருக்கும் சேர்த்ததான ஒரு கூட்டத்தொடராக இது அமைந்திருந்தது அப்படிங்கிறத நம்ம சஃபி சார், இப்போ பொதுவாகவே வந்து இங்க இருக்கிற பாஜகவினர் அவருடைய ஆதரவாளர்கள் வைக்கிற ஒரு பொதுவான ஒரு விமர்சனமாக அவங்க வைக்கிறது என்ன அப்படின்னா, இங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பில்லை அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா கம்பேரிட்டிவ்லி உங்களை போன்றவர்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கீங்க. வட மாநிலங்களில் இதெல்லாம் நடக்குது, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக பெண்கள் இருக்காங்கன்னு பெண்களே கூட வந்து நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, நாங்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைய அறிவிப்புகள், கல்லூரி விடுதிகள், பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மாணவர்களுக்கான கல்லூரி விடுதிகளில் வந்து அவ்வளவு மேம்பாட்டு திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய கல்லூரி விடுதியை மேம்படுத்துவதற்காகட்டும் அல்லது அவர்களுக்கான அந்த பாதுகாப்பு, அதுக்காக நிறைய வந்து திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. உங்களுடைய இதற்கான ஒரு பதிலாக இந்த இது அமையுதா? இப்போ நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் லைனாக சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த அறிவிப்புகள் எல்லாம், இந்த திட்டங்கள் எல்லாம், இந்த மாதிரிப்பட்ட சமூக மேம்பாட்டு, அதுவும் முக்கியமாக விமன் எம்பவர்மெண்ட் விஷயம் எல்லாம் அடித்தட்டு மக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அதை எப்படி வந்து மாற்றலாம், எப்படி மறைக்கலாம், அவங்களுக்கு தெரியாமல் எப்படி அதை வந்து இவங்க மறைச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே கொண்டு வருது. அது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையாகட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதாகட்டும், பெண்களுக்கு எதிரான எல்லா இவங்களுடைய நரேட்டிவ் செட் பண்ணுறது எல்லாமே எதெல்லாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போ திராவிடியன் மாடல் கவர்னன்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இன்றைக்கு நிலைமைக்கு ஆல் ஓவர் த நேஷன் பேசக்கூடிய ஒரே மேட்ரு விமன் எம்பவர்மெண்ட். இப்போ விமன் எம்பவர்மெண்ட்டில் வந்து அதுவும் நாம் 40% மேலே இண்டஸ்ட்ரீஸுக்கும் இருக்கிற அதர் நான் கவர்மெண்ட் செக்டர்ஸுக்கும் எம்ப்ளாய்டு விமன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அதிகம். அப்போ அந்த மாதிரிப்பட்ட ஸ்டேட் ஃப்ரீலி மூவிங் விமன், அதுவும் இந்த மகளிர் இது நம்ம ஃப்ரீ பஸ் கொடுத்த பிறகு அந்த மக்கள் வந்து பெண்கள் முக்கியமாக அவங்களுடைய மாத சேமிப்பு உள்பட மகளிர் உரிமை தொகையும் சேர்த்து கொண்டால் அவங்க எவ்வளவு பலன் பெறாங்கங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மகளிருக்கும் தெரியும். இதை இவங்க என்னதான் இவங்க காய் நகர்த்தி எவ்வளவு தான் இதுக்கு மேலே வந்து சாயம் பூச நினைத்தாலுமே விமன் ஆர் வெரி கிளியர். ஏன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன், என்கிட்ட வர்ற ஒரு பேஷண்ட் ஒரு சொன்ன ஒரே ஒரு ஹிஸ்ட்ரி மட்டும் சொல்கிறேன். எப்போவுமே அந்த அம்மா வந்து கொஞ்சம் எப்போவுமே ஓபிக்கு லேட்டாக வருவாங்க. அன்றைக்கி ஏர்லியாக வந்துட்டாங்க. கேட்டதுக்கு, இல்லை ஐயா நான் போகிற பஸ்ஸை விட ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி ஸ்டாலின் பஸ் வருது, அந்த பஸ்ஸில் ஏறினா உங்கள் ஓபிக்கு சீக்கிரம் வந்துடுவேன், எனக்கு காசு மிச்சம், நீங்கள் வந்து போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும் யூஸ்வலான்னு கேட்கும்போது 65 ரூபா ஆகும்னு சொன்னாங்க என் ஓபிக்கு வந்துட்டு போகிறதுக்கு. அப்போ என்னோட விசிட் மாதத்துக்கு 3 தடவை. அப்போ என் விசிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த லேடி, அந்த அம்மா வந்து 200 ரூபா மிச்சப்படுத்துறாங்க. என்ன வந்து பார்க்கறது மட்டும் 200 ரூபான்னு வைங்களேன், வேற மினிமம். அந்த மாதிரி அவங்க எத்தனை விசிட் எவ்வளவு இடத்துக்கு போயிருப்பாங்க. உதாரணமாக அவங்களுடைய அன்றாட வேலை பார்க்கறதுக்கோ, பெண்ணை பார்க்கறதுக்கோ, பையனை பார்க்கறதுக்கோ, ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கோ, வேற ஒவ்வொரு மகளிரும் எந்த அளவு பலன் பெறாங்கிறத வந்து கண்கூடா எல்லாருமே பார்க்குறோம். ஆன் த அதர் ஹேண்ட் இப்போ அவங்களே அதை உணர்றாங்க. அப்போ இதை எப்படி மடைமாற்றலாம் பார்க்கும்போது இவங்களுடைய இந்த ஸ்கிரிப்ட் இதை வந்து மகளிருக்கு எதிரான ஆட்சின்னு சொல்கிற வருது. முக்கியமாக அந்த தோழி விடுதி, தட்ஸ் a huge சக்ஸஸ். எனக்கு தெரிஞ்சு அது உதாரணமாக சென்னையை நோக்கி வரக்கூடிய வேறு மாநில விமன் இருக்காங்க இல்லைங்களா, ஒர்க்கிங் உமன் ஆகட்டும், இந்த பிஜி ஹாஸ்டலில் தேடி வர விமன் ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. நான் ஒரு 2 பேரை பர்சனலாக பார்க்கும்போது தேவர் இன்டவுட் ஸோ மச். அவங்க சொல்கிறது அவ்வளோ எனக்கே ஆச்சரியம் வருது. இல்லை சார், நான் வெளியே போனாக்கா மாதம் 8000 ரூபா ஆகும் சார், அந்த 8000 நான் முழுசாக வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவேன் சார். இட் வாஸ் அவங்க பேசும்போது இந்த மாதிரி புரளி பேசுகிற ஆட்களுக்கு அவங்களோட வலியும் அந்த இதுவும் தெரியாது. கண்டிப்பாக அதில் இப்போ வந்து மகளிர் உரிமை தொகையை கூட வந்து மேலும் கூடுதலாக தகுதியுள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். ஏற்கனவே 1,10,00,000 பேர் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப முக்கியமான நம்பர், 1,14,00,000 பேர் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மீதமுள்ளவங்க ஜூன் மாசம் அப்ளை பண்ணான்னு சொல்லிட்டாரு. முகாம்கள் நடத்தப்படும், முகாம்கள் நடத்தப்படும் சொல்லிட்டாரு. அப்போ அதான் சொல்றேன் இல்லையா, இன்னொன்னு இந்த விஷயத்துல இன்னொன்று நடக்குது. அவங்க என்னெல்லாம் பேரியர் போடுறாங்களோ அதை சிஎம் சொன்னார். என்ன சொன்னாரு, போற இடத்துல எல்லாம் சுவர்கள் இருக்கு எங்களுக்கு, இதான் பேரியர்ஸ். இந்த பேரியர்ஸ் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு இவர் வர்றாரு.
வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் மேடம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா திஸ் திராவிடியன் மாடல் கவர்மெண்ட்ஸ் வில் மேக் அ பெஞ்ச் மார்க் இன் இந்தியன் ரெவல்யூஷன் ஹிஸ்டரி. இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் இந்த திராவிடியன் மாடல் மிகப்பெரிய பெஞ்ச் மார்க் நடத்தும். அதனால தான் நான் 2.2 நடத்தப்பான்னு சொல்லும் போது இவங்களுக்குலாம் மிரள்றாங்க எல்லாம். ஏன்னா இது இப்படி இருக்கும்போது இவருடைய அடுத்த பாய்ச்சல் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஆஸ் ஆப்போனன்ட் பீப்புள் இவரை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா இவர்கிட்ட எதிர்பார்த்ததை விட இந்த தடவை எதிர்பார்க்காதெல்லாம் அவ்வளோ இருக்குது. அப்போ 2.0 வந்தால் எப்படி இருக்குங்கிறதும் அவங்க அறிஞ்சு தான் இவ்வளோ மிரள்றாங்க. அந்த மிரட்சின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரிப்பட்ட புரளியையும் பழி சொல்றதும். பட் தமிழ்நாடை பொறுத்தவரை இந்த புரளி பழி சொல்றது வடநாடு இந்தி பேசுகிற மக்கள் கிட்ட மாதிரி நம்பக்கூடிய ஆட்கள் இல்லை என்பது இருக்கு. அது அவங்களுடைய சதவீதத்தை போக மீதி இருக்கிற 80% மக்களுக்கு 80% பெண்களுக்கு இந்த ஆட்சி எவ்வளவு சிறப்பாக நடக்குது. பிகாஸ் டைரக்ட் பெனிஃபிஷியரிஸ் அவங்க. கண்டிப்பா அந்த நான் சொல்கிறேன், அந்த விமன் எம்பவர்மெண்ட்டில் டைரக்ட் பெனிஃபிஷியரிஸ் அவங்க இருக்கும்போது தே நோ ஹவு டு ஹேண்டில் திஸ். அதனால இந்த விஷயம் எல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாதுங்கிறது தான் உண்மை. கண்டிப்பாக. அதுவும் உயர்நீதிமன்றம் வேற சொல்லியிருக்கிறது ஒரு வழக்கினுடைய விசாரணையில் ஒரு சமூக நீதி அரசாக இருக்கிறது அப்படிங்கிறத உயர்நீதிமன்றமே இன்னைக்கு வந்து பாராட்டியிருக்கிறதையும் பார்க்குறோம். பேசுவோம் நாம் தொடர்ந்து. மதுக்கூர் ராமலிங்கம் சார், இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வலுக்கட்டாய கடன் வசூல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு செயல்களில் ஈடுபடுற அந்த நிறுவனங்கள், வங்கிகள் ஆகட்டும் அல்லது பணக்கடன் கொடுக்கின்ற நிறுவனங்கள் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதை 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு. இந்த மசோதா வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்குறீங்க சார்? நிச்சயமாக நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த ஆன்லைன் லாட்டரியை தடை செஞ்சு ஒரு சட்ட முன்னுரைவு கொண்டு வந்து அதுக்கு கூட ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்க மறுத்தாரு என்பதெல்லாம் ஒரு பக்கம். இப்ப நீங்க சொல்ற இந்த கட்டாய கடன் வசூல், நீங்க அன்றாடம் ஒரு ஊடகவியலாளர் என்கிற முறையில பத்திரிகையில பாத்தீங்கன்னா கடன் தொல்லை, குடும்பத்தோடு விஷம் அறிந்து சாவு என்கிற செய்திகள் நிறைய வரும். அதுக்கு என்னன்னா, பொதுத்துறை வங்கிகள் வந்து எளிய மக்களுக்கு கடன் கொடுப்பதை கிட்டத்தட்ட நிறுத்திவிட்டு அவர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு யாரெல்லாம் தப்பி ஓடுவார்களோ அவர்களுக்கு கடன் கொடுப்பதில் தான் கவனம் செலுத்துகிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் வாராக்கடன் என்று பெயர் சூட்டுகிறார்கள். அப்ப இவங்க எளிய மக்கள், குறிப்பாக பெண்கள், இந்த நுண்நிதி நிறுவனங்கள் ஏராளமாக புற்றீசல் போல ஊருக்கு ஊர் வளர்ந்திருக்கிறது. அவர்கள் வந்து இந்த கடனை வசூலிக்கிற முறை மிக மிக கொடூரமானது. அது சம்பந்தமா காவல்துறை நடவடிக்கை எடுக்குதுங்கிறது ஒரு பக்கம் இருக்க, அது வந்து ஏதோ ஒரு அவங்களுடைய உரிமை போல. நீங்க பல இதுல பாத்தீங்கன்னா அசலை விட 4 மடங்கு 5 மடங்கு வட்டியாக வசூலித்த பிறகும் அவர்களுடைய கடன் அடைந்திருக்காது. பல அடாவடியான முறைகளை பின்பற்றுவார்கள். வீட்டில் இருக்கிற பெண்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்துவாங்க. இன்னும் என்னென்னமோ பல ஜப்தி உட்பட அவங்களே கோர்ட்டுக்கு போய்ங்கிறது இல்ல. இதை வந்து இப்ப நேற்று மரியாதைக்குரிய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்ட முன்னேறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப பல பேர் கூட என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கடன் வாங்கி கொடுக்க வேணாமா, இது வந்து கடன் பிரச்சனையே கிடையாது. இதை வந்து அநியாய வட்டி போட்டு அது எத்தனை % சொல்றாங்க. இப்ப மதுரைகள்லாம் பாத்தீங்கன்னா ரன் வட்டி, மின்னல் வட்டின்னு பல பேர் இருக்கு. அப்படி ஒரு கந்து வட்டிக்காரர்கள மாட்டிக்கொண்டு விழிக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக இந்த மசோதா இருக்கும். உண்மையிலேயே இந்த சட்டப்பேரவையினுடைய மிக முக்கியமான மசோதாக்கள்ல நேற்றைக்கு நம்முடைய துணை முதல்வர் கொண்டு வந்திருக்கிற இந்த கட்டாய கடன் வசூல் சொல்றதை விட கந்து வட்டி வசூலுக்கு போடப்பட்டிருக்கிற கடிவாளம் என்பது பல குடும்பங்களை தற்கொலையிலே இருந்து காப்பாற்றும் என்று நான் உண்மையாக இந்த மசோதாவை அன்றாடம் எளிய மக்களோடு பழகுகிறவன் என்கிற முறையில இது கைதட்டி வரவேற்க வேண்டிய ஒரு சட்ட முன்வரைவை நேற்றைக்கு மரியாதைக்குரிய துணை முதல்வர் கொண்டு வந்திருக்கிறார். இது உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இது பலன் தரும் நான் நம்புறேன். உண்மையிலேயே கண்டிப்பாக. உங்ககிட்ட இன்னொரு கேள்வியும் நான் கேட்கணும். அதாவது என்ன ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா, மனிதவள மேலாண்மை துறையினுடைய மானிய கோரிக்கையின் போது அந்த பணி நியமனம், கருணை அடிப்படையில் பணி நியமனம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு இராணுவ வீரர்கள், ஓய்வு பெற்ற அல்லது மறைந்த இராணுவ வீரர்களினுடைய வாரிசுதாரர்களுக்கான பணி நியமனம் கருணை அடிப்படையில், அது கடந்த காலங்களில் அது இல்லாமலே இருந்த ஒரு சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த அடிப்படையில் பணி நியமனம் பெறுறாங்க. அதுலயும் மறைந்த ராணுவ வீரர்களினுடைய வாரிசுகளுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பு இருக்குல்ல சார், அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க இதோட உண்மையிலேயே நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாட்டையும் சட்டமன்றத்தினுடைய செயல்பாட்டையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இப்ப நீங்க சொல்றது இல்லையா, இந்த அக்கினி வீரர்கள் திட்டம், அக்னி பாத்துன்னு ரொம்ப பிரபலமாக மோடி முன்வைக்கிற அந்த திட்டம், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிலையில அவங்களை வந்து
மிடில் ஏஜ் வருகிற பொழுது அவங்கள வந்து பணியில இருந்து அனுப்பிடுறாங்க. அவர்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை தவிர ஒன்றிய அரசிடம் எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனா இங்க ராணுவர்கள் உட்பட ஒரு வாரிசு அடிப்படையில், கருணை அடிப்படையில் பணி வழங்கப்படுவது என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். அதோடு இணைத்து பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்ப தமிழ் வாரம் கொண்டாடுவது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தமிழ்நாட்டுல வேலை என்பதுல ஒரு மிக முக்கியமானதுதான். ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்தார். OPS முதலமைச்சராக இருக்கிறப்ப தமிழே தெரியலன்னா கூட TNPSC எக்ஸாம் எழுதி தமிழ்நாட்டுல வேலைக்கு வரலாங்கிறதெல்லாம் கொண்டு வந்தவங்க. இந்த திமுக அரசு வந்த உடனே அதை மாற்றி எந்த தேர்வாக இருந்தாலும் முதல்ல தமிழ்ல ஒரு அந்த திறனறி அந்த முதல் தகுதி தேர்வு வந்தாலும் மெயின் பேப்பரே திருத்துவாங்க கொண்டு வந்தது. ஒரு வெளி மாநிலத்துக்கு கூட வரலாம், ஆனா தமிழ் தெரிஞ்சாதான் தமிழ்நாட்டு வேலை. நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா, இந்த கருணை அடிப்படையில் இந்த பணி நியமனம் மிக முக்கியமான அறிவிப்பு. அதுபோல அரசு ஊழியர்களுக்கு கொரோனா காலத்துல பறிக்கப்பட்ட பல்வேறு சலுகைகளும் மீண்டும் இதை பூரணம் எந்த பின்னணியில பார்க்கணும் அப்படின்னா, ஒன்றிய அரசினுடைய கடுமையான வஞ்சனை. அதைத்தான் முதல்வர் வந்து அந்த அகழி என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். இவ்வளவு நிதி நெருக்கடியையும் சமாளித்துக் கொண்டே ஒரு மக்கள் நல அரசாக, ஒரு தொலைநோக்கு சிந்தனை கொண்ட அரசாக செயல்படுத்துகிறது என்பதுதான் இதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய நிதிநிலை வருவாய் உயர்கிற பொழுது இன்னும் பல திட்டங்களை வந்து கொண்டு வர முடியும் என்பது இதற்கு. அதுல ஒரு மிகச்சிறந்த வரவேற்பு ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்துக்காரன் என்கிற முறையில குடந்தையில முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர்ல பல்கலைக்கழகம் என்பது மிக மிக ஒரு பொருத்தமான அறிவிப்பு. அவர் வந்து எந்த கல்லூரியிலும் அடி எடுத்து வைத்தவர் அல்ல, ஆனால் பல பல்கலைக்கழகங்களை தமிழ்நாட்டில் உருவாக்கியவர். அவர் பெயர்ல ஒரு பல்கலைக்கழகம் இல்லையே என்கிற குறையும் இந்த சட்டப்பேரவை கூட்டத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுவும் மகிழ்ச்சிக்குரிய. கண்டிப்பா. செந்தில்வேல் சார், இப்போ பொதுவாகவே வந்து திமுகனா இன்னொரு எதிர்ப்பதமாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஈழத்தமிழர்களுக்கு எதிரானவர்கள், இவங்க வந்து ஈழத்துக்கே எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு இன்னும் தொடர்ந்து அதை சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலாவதி ஆனாங்களாம் திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த முகாம்களில் இருக்கிற இலங்கை தமிழர்கள் முகாம்களில் இருக்கிற பிள்ளைகள் படிப்பதற்காக கணினியுடன் கூடிய படிப்பகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஜெயலலிதா ஆட்சியில் கல்லூரிகளில் இடமே மறுக்கப்பட்ட ஒரு சூழலை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இது எதனுடைய நீட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் இளம் சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லி டெசோ தொடங்கியதுலேருந்து கலைஞர் தான் அதை செஞ்சார். அப்புறம் நீங்கள் ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயத்தை பண்ணார் கலைஞர். முகாம்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இடஒதுக்கீடு. அதான் ஜெயலலிதாமா வந்தோம்னா அதை நிப்பாட்டிய ஜெயலலிதாவை ஈழத்தாய்ங்கிறான், கொடுத்தவரை வந்து ஈழ விரோதின்னு திட்ட ஒரு வித்தியாசமான இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் நடக்கணுவீங்க. அகதிகள் முகாம்னு பேர் இருப்பதனால கூட அவங்க அந்நியப்பற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை வந்து நலவாழ்வு முகாம்களாக மறுவாழ்வு முகாம்களெல்லாம் மாற்றணும். நம்ம 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை முகாம்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் போகுது. ஏன் இதை நான் குறிப்பாக சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஓட்டுக்காக கொடுக்குறாரு ஸ்டாலின்ங்கிறாங்க, அவங்களுக்கு ஓட்டே கிடையாது. அப்போ ஓட்டுக்காக மட்டுமே போடக்கூடிய திட்டங்கள் அல்ல திமுக திட்டம். பொங்கல் சிறப்பு அவங்களுக்கு எல்லாமே உண்டு. நீங்கள் வந்து பிச்சைக்காரர்கள் நலவாரியம் ஒன்றும் திமுகலேருந்து பிச்சைக்காரர்களுக்கு என்ன ஓட்டு இருக்க போகுது? கிடையாது. அப்போ வெறும் ஓட்டுக்காக செய்யக்கூடிய திட்டங்கள் இல்லை. அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து முகாம்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சிக்காக கணினியுடன் கூடிய படிப்பகங்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு திட்டம். நீங்கள் தோழர் பேசுகின்ற பொழுது சொன்னார், ஐயாவும் குறிப்பிட்டாங்க, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் பெயரில் குடந்தையில் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு. நீங்கள் கலைஞர் பெயரில் இந்த அரசு பல்கலைக்கழகம் அமைப்பதில் ஆச்சரியமோ வியப்பதற்கோ ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா பேரில் ஒரு பல்கலைக்கழகம் மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு இப்போ எழுதி கொடுக்குறாங்க. அதை ஆளுநர் கடப்பில் போட்டார். அதை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு கூட அவங்களுக்கு திராணி இல்லை. நாம் 20 மசோதாக்களுக்கு சேர்த்து ஒப்புதல் வாங்கிட்டு வரும்போது அதுவும் வருது. எந்த இடத்திலும் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி மதுரவாயில் பறக்கும் சாலை அப்படியே போட்ட மாதிரி, நம்ம சமச்சீர் கல்வியை கொண்டு வந்த காரணத்துக்காக அப்படியே போட்ட மாதிரி, புதிய தலைமை செயலகத்தை போட்ட மாதிரி, இதை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை சேர்த்து விட்டு கல்யாணத்துக்கு வாடகைக்கு விட்ட மாதிரிலாம் இல்லாமல் அம்மா உணவுங்கிற பேர்லேயே தொடர்கிறது போல் ஜெயலலிதா பேரில் அவங்க ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க விரும்பினார்கள். அதையே வச்சுருக்கிறாங்க. அதை ஆதரித்து கூட அன்றைக்கி சட்டமன்றத்தில் என்ன செய்யலை, வாழ்த்துவதற்கோ நன்றி சொல்வதற்கோ அதிமுக இல்லை, வெளியில் போயிட்டாங்க. நீங்கள் இன்னொரு முக்கியமான செய்தி, பெண்களை பற்றி எவ்வளோ தூரம் சிந்திக்கிறாங்க அப்படின்னு. ஒரு பெண்ணால் கூட இவ்வளோ தூரம் சிந்திக்க முடியுமா அப்படின்னு இன்றைக்கி சமூக நிலையங்களில் சிலர் எழுதியிருந்தாங்க. குறிப்பாக காவல்துறையினர். நீங்கள் பெண் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் நீண்ட நேரம் நிற்பதால் ஏற்படக்கூடிய சிரமங்கள், அவங்களுடைய யூனிஃபார்ம், அவங்களுடைய இயற்கை உபாதைகளை கிளப்பதில் கூட அவங்களுக்கு சிக்கல் இருக்கும். சிறுசேரியிலேருந்து கிளம்புவாங்க ஜெயலலிதா, மவுண்ட் ரோட்டில் நிற்கணும். அப்போ காவல்துறையினர் மணிக்கணக்காகும். ஆனால் அதையெல்லாம் இந்த அரசு வந்த பிறகு மாற்றியது. இப்போ இன்னும் சில முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காரு. பெண் காவலரினுடைய கணவரும் காவல்துறையில் பணியாற்றினால் ஒரே பகுதியில் அவங்களுக்கு பணியிட மாறுதல். ரைட்.
மகப்பேறு முடிந்து பணிக்கு சேரும்போது 3 ஆண்டுகளுக்கு விரும்பிய ஊரில் பணியிட மாறுதல். ஏன்னா குழந்தையை வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு தாத்தாவோ பாட்டியோ உதவுவாங்கன்னு. கருவுற்றிருக்கும் காலத்தில் சீருடை அணிவதிலிருந்து விலக்கு. பெண் காவலர்களின் குழந்தைகளை கவனித்துக் கொள்ளும் வசதி. தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண் காவலர்களுக்கு அதற்கென்று பிரத்யேக வசதிகள், சீருடையில் மாற்றங்கள் உள்ளிட்டவை. நடமாடும் கழிவறை வசதி. இப்படி பெண் காவல்துறையினருக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு காவலர்களுக்கென்று ஒரு நாள் அறிவித்திருக்கிறார். எல்லா காவலர்களும் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க, ஹாப்பியா இருக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லா வகைகளிலும் ஒரு சமூகத்தினுடைய எல்லா அங்கத்தினரையும் உள்ளடக்கியதாக இந்த அரசு இருக்கணும் அப்படிங்கிறதுல தொடக்கத்துல இருந்தே இந்த அரசு தெளிவா இருக்குது. கட்டாய கடன் வசூலை பற்றி நீங்க ஒன்று சொன்னீங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் இப்போ சொன்னாலும் பார்க்கக்கூடிய நேர்களுக்கு நெஞ்சிலிருந்து ரத்தம் தான் வடியும். எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்தில் திருநெல்வேலியில் கந்துவட்டி கொடுமையால் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு குழந்தை நின்று எரிந்தது. குடும்பமே தீய வச்சுட்டு அப்படியே அந்த குழந்தை நின்றுச்சுங்க. எனக்கு இப்போ சொல்லும் போதும் அழுக வரும். கொடூரம், கந்துவட்டியினுடைய கொடூரம். என்ன செஞ்சீங்க நீங்கள் அன்னைக்கு? என்ன பண்ணீங்க? லாட்ரி, ஆன்லைன் லாட்ரியால் எத்தனை பேர் செத்தான்? நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸோ ஆன்லைன் லாட்ரிக்கான தடை மசோதா கொண்டு வந்தது போல் இன்றைக்கு கந்துவட்டிக்கான வசூலிப்பதற்கான இதையும் இன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த அரசு கொண்டு வந்திருக்குது அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு அறிவிப்பாக தெரியும். ஆனால் ஒவ்வொரு குடும்பமும் இதன் மூலம் என்ன செய்கிறாங்க, கண்டிப்பாக அது நடைமுறைக்கு வரும்போது தான் அதனுடைய இது என்ன. இப்போ நீங்கள் இதை இப்படி எடுத்து பாருங்களேன். சரிங்க, நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க கடன் அவங்களுக்கு, அப்போ அவங்க எப்படி தான் கடன் வாங்குறது, அவங்களுக்கான தொழில் எப்படி செய்கின்றது என்ற கேள்வி வருகிறப்போ மகளிர் சுய உதவி குழுக்களை கொண்டு வந்தது நம்ம தான். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கொண்டு அவங்களுக்கு கடன் கொடுத்து இன்றைக்கு பல மகளிர் சுய உதவி குழுக்கள் பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை பற்றி பேசுகின்ற பொழுது மதுரை சின்ன பிள்ளை நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. வாஜ்பாய் காலில் விழுந்த சின்ன பிள்ளைன்னு. வாஜ்பாய் போய் காலில் விழுந்தோட போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு ஒன்றும் செய்யலை. மோடி அரசு ஏதோ வீடு கட்டி கொடுக்க போறேன்னு சொன்னாங்க, ஒன்றும் அதுவும் நம்ம அரசு தான் கொடுத்துச்சு. அந்த அம்மாவுக்கு இமீடியட்டாக அது தெரிஞ்ச உடனே போய் இமீடியட்டாக நிலத்தை ஆர்ஜிதப்படுத்தி கொண்டு போய் கொடுத்தோம். இப்படி ஒரு இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பெரிய பெரிய கோரிக்கைகளை விடுங்க. இன்றைக்கி ஒரு இளைஞர் சாதாரணமாக அவருடைய சமூக வலைதளத்தில் ஒன்று போடுறார். தமிழில் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் முதலமைச்சர் அவர்களே, ஆனால் பலருக்கும் தமிழில் பேர் தேடுறதுல சிரமம் இருக்குது, அந்த பெயருக்கான அர்த்தம் கண்டுபிடிப்பதிலும் சிரமம் இருக்குது. நீங்கள் நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக அல்லது இணைய இது மூலமாகவோ நம்ம தமிழ் விர்ச்சுவல் அகாடமியின் மூலமாகவோ நீங்கள் இதுக்குன்னு ஒரு வெப்சைட்டை உருவாக்கி சமூக வலைதள பக்கங்களை உருவாக்குனீங்கன்னா நல்லா இருக்கும்னு ஒன்று. அடுத்த சில மணி நேரங்களில் முதலமைச்சர் பதில் போடுகிறார். அந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி போடுறாரு. இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று. அரசு நிச்சயமாக இது செய்யணும். அப்போ தமிழ்நாட்டினுடைய எந்த மூலை முடுக்கிலிருந்து ஒரு குரல் ஒலித்தாலும் அதுக்கு இமீடியட்டாக நம்ம செவி சாய்க்கலாம். இந்தியாவிலிருந்து நம்முடைய மாணவர்கள் உக்ரைனுக்கு படிக்க போனாங்க. ரஷ்யா உக்ரைன் போரில் பாதிக்கப்பட்டு இந்த நீட்டினால தான், நீட்டு கொடுமையால் தான். அதில் கர்நாடகாவில் ஒரு மாணவன் இறந்தான். கர்நாடகாவில் குமாரசாமி கேட்டார், நீட்டால் தான் என் பிள்ளை இறந்துச்சினார். அந்த பிள்ளைகளை அழைத்துட்டு வருவதற்கு கூட விமானம் இல்லை, விமானத்தை வித்துதுன்ட்டார் மோடி. ஆனால் வெளிநாடுகளில் எப்பொழுது சிக்கல் ஏற்பட்டால், இப்போ பஹல்காம் தாக்குதலில் தமிழர்கள் பாதிக்கப்பட்ட போதும் உடனடியாக திருச்சி சிவா உள்ளிட்டவர்களை அங்கே அனுப்பி அவங்களை அழைச்சிட்டு வரதாக இருக்கட்டும். அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் போரின் பொழுது நம்ம மாணவ மாணவிகளை அழைத்து வந்ததாக இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் வெளிநாடுகளில் படிக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது வரலாற்றில் இல்லாத ஒரு சிறப்பு திட்டம் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டம். 171 பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு மேலை நாடுகளில், உலக நாடுகளில், தரமான பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில் தங்களுடைய மேல் படிப்பை படிக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 36 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்போ இவ்வளவு தூரம் இன்னைக்கு திட்டங்களை நம்ம கொண்டு வந்த காரணத்தினால இன்னைக்கு அதோட ரொம்ப முக்கியமான ஒரு திட்டத்தை சொல்றேன். இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அஞ்சல் வழியில் பயின்ற ஒரு மாணவன் இன்றைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணி தமிழ்நாட்டில் முதலிடம். தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் 50 பிள்ளைங்க நான் முதல்வன் திட்டத்தில் படித்து அங்கே போயிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வெறும் பள்ளிக்கூட படிப்போட நிற்கலை. பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுறோம், உயர்கல்விக்கு படிக்க வைக்கிறதுக்கு 1000 ரூபா கொடுத்து வாங்கின்னு படிக்க வைக்கிறோம். உயர்கல்வி முடிச்ச பிறகு அந்த பிள்ளைங்க வெளியூர்லேருந்து வரக்கூடிய பிள்ளைங்க சென்னையில் தங்கி வேலை பார்க்கறதுக்கு பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. எங்கே விடுறது, ஹாஸ்டலில் அரசே பொறுப்பெடுத்துக்கிறது, உனக்கு தோழி மகளிர் விடுதி ஏற்படுத்துகிறோம், படி. இல்லை நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், எனக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லை, நான் பேப்பர் போடுறேன். அந்த மாணவர் சொன்னார், நான் கல்யாண வீட்டுக்கெலாம் நம்ம கேட்ரிங்லாம் போய் பார்ட் டைமாக பண்ணி தான் நான் சம்பாதிச்சு தான் நான் படிக்கணும். அந்த வேலையை வேணாம், மாதம் 7500 உனக்கு தரேன், ஸ்டைஃபன் தரேன், நீ படி. இப்படி நீ ஐஏஎஸ் ஆகணுமா, ஐபிஎஸ் ஆகணுமா, நீ மகளிர் வேலைக்கு போகணுமா, என்ன செய்யணும், உங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் கதவுகளையும் திறந்து விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாகத்தான் இந்த அரசு. கண்டிப்பாக சார். அதாவது என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில், வெறுமனே பாடிட்டு போற அரசு கிடையாது, எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு திட்டங்கள் தான் இது. சஃபி சார், இப்போ
முதலமைச்சர் அவர்களினுடைய துறை மீதான அந்த மானிய கோரிக்கை விவாதத்தில் அவர் பதிலளித்து பேசும்போது கிட்டத்தட்ட அந்த இதில் மட்டுமே 102 அறிவிப்புகளை வந்து அவர் வெளியிடுகிறார். காவல்துறை சார்ந்தும் தீயணைப்புத்துறை சார்ந்தும். அதில் காவல்துறை சார்ந்து நிறைய அறிவிப்புகளை வெளியிடுகிறார். இன்னும் சொல்லப்போனால் வந்து சிறப்பு நுண்ணறிவு பிரிவு வந்து சமூக ஊடக நுண்ணறிவு பிரிவு தொடங்கப்படும் அப்படின்றாரு. இன்னும் நிறைய டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதில் இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, அப்போ இவ்வளவு காவல்துறையை வந்து இவ்வளவு அறிவிப்புகள் வருது அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு இங்கே குற்றங்கள் நடக்குது தமிழ்நாட்டில், அதனால் உங்களுக்கு இவ்வளவு வந்து அறிவிப்புகள் வெளியிடுறீங்க அதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுக்கு இணையாக வரும்ல. அது நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே சொன்ன மாதிரி தான். இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் அன் எவல்யூஷன். இப்போ குற்றங்கள் அதிகமாகுமா? எஸ், அதிகமாகும். ஏன்னா பாப்புலேஷன் பேஸ்டாக பார்த்தீங்கன்னா எங்கே இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதுவும் முக்கியமாக மோடி அவர்கள் வந்த பிறகு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகம். அதுவும் அந்த வாலிப பசங்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் இவர் ரொம்ப அதிகமாக வச்சிருக்கிறதுனால குற்றங்கள் வரும். அதை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறது இல்லைங்களா? அதாவது ஒரு குற்றம் நடக்குது, நுண்ணறிவு மூலம் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? எக்ஸாம்பிள், சிறந்த எக்ஸாம்பிள் வந்து பஹல்காம் தாக்குது. இப்போ நம்ம திரும்ப கேட்குறது என்ன? ஹூ இஸ் கோயிங் டு டேக் த அக்கௌண்டபிலிட்டி? யார் அங்கே? இதுவரை யாருமே எடுக்கலை. ஒரு நாட்டினுடைய இவ்வளவு சீரியஸான இஷ்யூ இதுவரை அக்கௌண்டபிலிட்டி இல்லைங்க. யாருமே ஒப்புக்கொள்ளவில்லை இது எந்த ஃபெயிலியர்னு. இன்டெலிஜென்ஸா, மிலிட்ரியா, எந்த ஃபெயிலியர்னு ஒப்புக்கொள்ளலை. ஸோ இப்போ ஆனால் அதே மாதிரி கான்ட்ரரியாக தமிழ்நாடு எடுத்துங்க. அடுத்த நாள் சிஎம் போனால் அசம்பிளிலே சொல்லுவார், இந்த விஷயத்தை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், இது தவறு தான், அது என்ன சரி நாங்கள் சரி செய்கிறோம். இந்த தைரியம் இல்லை, பார்த்தீங்கன்னா துணிச்சல் இல்லையே. ஒன்றிய அரசு இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான அரசு சொல்கிறாங்க, பட் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுற துணிச்சல் வேணும் இல்லையா? அந்த துணிச்சலே இல்லை. அதிலே ஒரு மிகப்பெரிய இஷ்யூ வரும்போது தமிழ்நாடு போலீஸ் ஷுட் பி எக்ஸாம்பிளர் இல்லையா? மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும், மற்ற ஸ்டேட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இத்தனை, அதுவும் ரொம்ப மிக முக்கியமான இது அதில் இருக்குது. இன்றைக்கி 102 அறிவிப்புகள்லையும் மிக முக்கியமான விஷயம் இருக்குது. ஆன் டாப் ஆஃப் தட் அவர் ஆரம்பிக்கும் போதே தமிழ்நாடு போலீஸ் இஸ் த பெஸ்ட் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஏற்கனவே இது இருக்கிற விஷயங்களை இவ்வளோ சிறப்பாக செய்யும் போது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை இன்னும் நாம் அதிகப்படுத்தினால் இப்போ இருக்கிற சின்ன லேக்குனை கூட, சின்ன கிரே ஏரியா கூட நம்மளால் வந்து அதுக்கு கண்டிப்பாக இது பண்ணி மக்களுக்கான சேஃபான ஒரு இது ஸ்டேட்டை நம்ம கொடுக்க முடியுங்கிறது தான் சிஎம் உடைய இதுதான். இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் முக்கியம். இது எதுவுமே செய்யாமல் இருந்ததுனால தான் பொள்ளாச்சியில் அவ்வளோ பிரச்சனை நடந்தது. அதான் சிஎம் உள்ள சொல்லிக்கிட்டு இருந்தது. பொள்ளாச்சி மாதிரி ஒரு சம்பவம், தூத்துக்குடி மாதிரி ஒரு சம்பவம், சாத்தாங்குளம் மாதிரி ஒரு சம்பவம் இந்த 4 வருஷத்துல யாராவது ஒருத்தர் சுட்டி காட்ட முடியுமா? இல்லையா? ஸோ அவ்வளவு சிறப்பாக ஒரு விஷயம் நடந்துருக்கும் போது இதை இன்னும் நான் மேன்மைப்படுத்துறேன், இதை இன்னும் நான் இது பண்றேன். என்னன்னா இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படிங்கிறது இது மட்டுமே அடங்கியதாக இல்லாமல் எதிர்க்கட்சிகளினுடைய விமர்சனம் இருந்தது இல்லையா? அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், அதிமுகவினுடைய விமர்சனம், இபிஎஸ் கடுமையான கேள்விகளை வந்து நேருக்கு நேராக முன்வைத்தார்ல. அவர் கேள்வி கேட்டதுக்கு எல்லாம் சிஎம்ஏ பாதி பதில் சொல்லிட்டாருங்க. ஆனா சிஎம் கேட்ட எதுக்குமே ஒரு பதில் சொல்லலை. எக்ஸாம்பிள், இப்போ செந்தில் நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னார் இல்லைங்களா, நம்ம ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ்நாடு இவங்க விட்டுட்டு போகும்போது 14 இடத்துல இருந்தது, இன்னைக்கு 3வது இடத்துல இருக்கு. இது தமிழ்நாடு. 2வது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி 6.8 விட்டுட்டு போனாங்க, இப்போ நம்ம 9.3 வச்சிருக்கோம். இதெல்லாம் நீங்க சொல்லி அவங்க சிஎம் என்ன சொல்றாருன்னா, எதுலெல்லாம் மோசமா இருக்கு நீங்க சொல்லுங்க, கம்பேரிட்டிவா சொல்லுங்க, நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதை நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாக்க பொத்தம் சொல்லிட்டு போறோம். அதாவது ஏற்கனவே நாங்க இருக்கும்போது 2021 வரை இந்த விஷயத்துல தமிழ்நாடு டாப்பா இருந்தது, இப்போ இந்த விஷயத்துல இது டேட்டாபேஸ் கம்மியா இருக்கு. அப்படி சொல்றதுக்கான ஆதாரபூர்வமா எந்த விஷயமுமே எடப்பாடி அவர்கள்ட்ட இல்ல, எதிர்கட்சிக்கிட்டே இல்ல. பட் பொதுவா ஆட்சியை குறை சொல்ல மட்டும் வர விஷயத்த மாண்பு முதலமைச்சரே சொல்றாரு இல்லையா, நீங்க சொல்லுங்க, கம்பேரிட்டிவ் டேட்டா என்கிட்ட கொடுங்க, அப்போ நம்ம அதுக்கு பதில் சொல்ல மக்களே சொல்லுவாங்க. நான் சொல்ல வேண்டியதுல மக்களே சொல்லுவாங்க. ஏன்னா பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் டிரான்ஸ்பரண்ட் ஹியர். இந்த ஆட்சியில் டிரான்ஸ்பரண்ட் எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போது அது அவங்க, அதாவது அவர் உள்ள வரணுமே, ஏதாவது பேசணுமே, வெளிநடப்பு செய்யணுமேங்கிற காரணத்துக்காக ஒரு சில விஷயங்களை பட்டியலிட்டு வெளிநடப்பு செய்யறதுல மக்கள் பார்த்துன்னு இருக்காங்க. ஓகே சார், கண்டிப்பா. மதுக்கூர் ராமலிங்கம் சார், இப்போ எதிர்க்கட்சிகளினுடைய நேரம் அப்படிங்கிறத குறித்து நம்ம முதல்ல தொடக்கத்திலேயே பேசணும். உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் பதிவு செய்யலாம். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுவதும் எதிர்க்கட்சி தன்னுடைய நேரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி இருக்கிறதா? அதுதான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதங்களினுடைய தரம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு என்னன்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசே நடத்தும்,
இதை மாநிலங்கள் நடத்துவது தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருக்காரு. பீகார் தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு பிரதமர் சொல்லியிருக்கிறார். இதே ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அழுத்தமாக வலியுறுத்துகிறது, தமிழ்நாடு வலியுறுத்துகிறது. ஆனா முதல்வர் சொன்னாரு இது ஒன்றிய அரசு தான் நடத்த முடியும்னு சொன்ன பொழுது இங்க சில கட்சிகள் ஏங்க நீ நடத்தக்கூடாதான்னு கேட்டாங்க. இது ஒன்று. இரண்டாவது, ஆன்லைன் லாட்டரிய ஒரு மாநில அரசு தடை செய்ய முடியாது, ஒன்றிய அளவில் தடை செய்ய வேண்டும் என்று நம்முடைய ஆளுநரே சொன்னார். ஆனா ஒரு மத்திய அமைச்சர் சொன்னாரு இல்ல இது மாநிலங்கள் சட்டம் இயற்ற முடியும். ஏன்னா இங்க மானிய கோரிக்கைகள், அறிவிப்பு, திட்டங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சட்டமன்ற விவாதத்தினுடைய தரம் எவ்வாறாக இருக்கிறது, அதை எதிர்கட்சிகள் எவ்வாறு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்கிறது என்று பார்க்கிற பொழுது நேற்றைக்கு நேருக்கு நேராக நம்முடைய கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் விவாதம் நடந்திருக்கு. முதலமைச்சருக்கும் இப்படி ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியுமா? இப்படி மோடி அவர்கள் எதற்காக பதில் சொல்றாரா நாடாளுமன்றத்துல? அந்த வாய்ப்பு அவங்களுக்கு தரப்படுது. ஆனால் அந்த வாய்ப்பை தோழமை கட்சிகள் கூட நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காங்க, குறைகளை சுட்டி காட்டியிருக்காங்க. அதுக்கு ஆளுங்கட்சி தரப்புல பொறுமையாக பதில் சொல்லப்படுகிறது. சட்டமன்றத்தை ஒரு ஜனநாயகத்தின் திருக்கோயிலாக முதல்வர் கருதுகிறார். அதற்குரிய கண்ணியத்தோடு இங்க உட்கார்ந்து எவ்வளவு நேரம் முதலமைச்சர் அல்லது அமைச்சர்கள் இருக்கிறாங்க சட்டமன்றத்தையும் நாடாளுமன்றத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. எதிர்கட்சிகளுக்கும் கூட, குறிப்பாக பிரதான எதிர்கட்சிக்கு தேவைக்கு அதிகமாகவே வாய்ப்பு தரப்பட்டது. ஆனால் அவர்கள் நடந்ததை பேசுவதை விட நடந்து வெளியே போவதிலே தான் குறியாக இருந்தார்கள் என்பதுதான் பொதுவாக சொல்ல வேண்டிய. சரி, கண்டிப்பா சார். நன்றி செந்தில்வேல் சார். ரொம்ப சுருக்கமா உங்களுடைய நிறைவு கருத்து. இல்லை, மிகச்சிறப்பான ஒரு ஆட்சி. ஒரு ஒப்பீனியனை கண்டிப்பாக சுட்டி காட்டுவதற்கு ஏதாவது போதாமைகள் இருக்கலாம். நான் திறந்த மனதோடு சொல்கிறேன். நிச்சயமாக ஏதேனும் நிர்வாகம் சார்ந்த சிக்கல்கள் இருக்கலாம், போதாமைகள் இருக்கலாம். அதை திறந்த மனதோடு சுட்டி காட்டுவதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு உரிமை இருக்கிறது. முதலமைச்சருமே அதை வரவேற்கிறார். நீங்கள் எப்படி சொல்லலாம்லாம் ஜெயலலிதா ஆட்சியில் கேட்ட மாதிரிலாம் கேட்கல. ஆனால் ஒரு ஒப்பீனியன் மேக்கிங்க்கு இப்போ தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வருடத்தில் தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் இவங்க என்ன திருப்பி ஒப்பீனியன் மேக் விரும்புகிறாங்க அப்படின்னா, கருத்துருவாக்க என்ன பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னா, இந்த அரசு ஏதோ சட்டம் ஒழுங்கு சரியில்லை அல்லது ஊழல் மலிந்த அரசு என்பது போன்ற ஒரு கருத்தை ஒன்றிய அரசோடு கைகோர்த்து கொண்டு அதிமுக பாஜகவோடு கைகோர்த்து கொண்டு ஊடகங்களை, ஒரு சில வட இந்திய ஊடகங்களை, சமூக வலைதளங்களை இதற்கெல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அல்லது சிலரை மிரட்டி சிலரை விலைக்கு வாங்கி இந்த மாதிரியான ஒரு கருத்துருவாக்க அரசியலை தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள். அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு வெறும் திமுகவினருக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் இருக்குது. ஏன்னா நீங்கள் 10 ஆண்டுகள் நம்ம பின்தங்கி போனோம். கடந்த 10 ஆண்டு ஆட்சியில் இன்னும் நிதானமாக யோசிச்சு பாருங்கள். 10 ஆண்டு ஆட்சியில் எத்தனை தொழிற்சாலைகள் வந்துச்சு, எவ்வளோ வளர்ச்சின்னு. ஸோ வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்குது. ஒரு நல்ல நல்ல அரசு. அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு திமுகவினருக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் மக்களுக்கும் இருக்கிறது. நன்றி. 3 பேரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.